பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. ஆனால் ராசி பலனை தாண்டி வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்கே தெரியல. அப்படின்னா என்ன, அது எதை குறிக்குது? இல்லை, வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, சில வீக்னஸ் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது, யாரால் பிரச்சனைகள் வரும், ஜென்ரலாகவே இருக்குது. இப்போ நம்ம அதை வருஷ பலனாக சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அதை தான் சொல்கிறோம். அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும், மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க, தொழில் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறது நல்லது, அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம். இப்போ திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது. அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்களில் நடக்குது. அதுமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் தவிர. ஆனால் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யாருனால சில பிரச்சனைகள் வரும், நம்ம யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு, எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்ருக்கோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது உறவுகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பண வரவுகளாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும். தனுஷு ராசி நேயர்களுக்கு இந்த வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மைக்கு பேர் போனவர்கள். எல்லாருமே வேலை செய்கிறோம், கொடுத்த காசுக்கு மேலே வேலை செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் தான். ஏமாத்திடக்கூடாது யாரையும், நம்மளால் யாரும் ஏமாந்தவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு போராட்டத்துடன் வாழக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். போராடிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில். அது திருமண விஷயமா இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை எப்பயும் தனுசு ராசி என்பவர்கள். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் தி டே அவங்க லைஃப்பில் என்னென்னா அந்த போராடியும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் தான். காலபுருஷனுக்கு 9வது ராசி அது. அதனால் இவங்க போன ஜென்மத்தின் செய்த புண்ணிய பலன்கள், இவங்க அப்பா காலத்தில் செய்த புண்ணிய பலன்களை இவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நிறைய பேர் எல்லாராலையும் போராடி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை, கடைசியில் தோக்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு வரும். ஆனால் இவங்க ஒரு போராட்டம் நடத்துனாங்க, அதில் வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். இவங்களுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா மனைவியால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை. இவங்க ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க, நேர்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவரோ ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும், நம்ம வெளில அவுட்டிங்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவங்களுடைய கணவரும் மனைவியோ இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, ஏன் தேவையில்லாமல் அந்த விஷயத்துக்கெலாம் செலவு பண்ணணும், நம்ம ஒரு கண்டென்டர் லைஃப்பில் இருக்கலாமே, தேவையில்லாமல் செலவு பண்ணி சம்பாதிச்சு தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் நம்ம லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ரொம்ப கம்மியான செலவோட வாழ்க்கையை வாழ்ந்தால் நல்லா இருக்குமே நினைக்கக்கூடியவர்கள். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு சண்டை பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும், ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். வரக்கூடிய கணவர் நம்மளை சப்போர்ட்டிவாக பார்த்துக்கணும், நம்மளை கவனிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அது சில நேரங்களில் வரக்கூடிய கணவர் பயங்கர வேலை அதிக பளு கொண்டவராக வருவார். அதனால் இவங்களை கவனிக்க முடியாத சூழ்நிலை வரும். ஆணாக இருந்தாலும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கும், அலுவல் இருக்கும், என்னை கவனிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது என்னென்னா அவங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை வரும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் 24 மணி நேரம் உழைக்க சொன்னால் கூட உழைக்கிறது தயாராக இருப்பாங்க, நேர்மையாக உழைக்கக்கூடிய, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே உழைக்கிறாங்க, மற்றவங்களை பாதிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
தனுஷு ராசி நேயர்களுக்கான வாழ்நாள் கடவுள் வழிபாடு பற்றி சொல்லுங்கள் சார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இவங்க என்ன பண்ணலாம், ரெகுலராக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாத்தி வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. சூரிய நமஸ்காரம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. சூரியன் காலை 6 மணிக்கு உதயமாவார், அந்த நேரத்தில் போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை அந்த சூரிய வழிபாடு கொடுக்கும். அதேமாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா பண வரவுகளில் பிரச்சனை வராது, நிறைய பண வரவு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் ஒன்று இருக்கும். அந்த மூல நட்சத்திரம் எப்போவுமே ஒரு கடனை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஏதோ ஒரு வகையில் கடன் வந்துக்கிட்டே இருக்கும். கடன் ஏன் வருது? பண வரவுகள் இல்லை ஒரு இடத்துல லாக் ஆகிடுது, அது மாதிரி வருது. அப்போ இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ண அந்த பண வரவுகளுக்கு ஏற்பட்ட தடை நிவர்த்தி ஆகும். அதனால் இவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு.